ஆயிரக்கணக்கான மக்கள் திடீர் என்று ஜியோவிற்கு எதிராக படையெடுத்ததற்கான காரணம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் லோன் போட்டு ஐபோன் வாங்கக்கூடிய அந்த ஆசையில் இருக்கும்போது இன்னொரு பணக்கார வீட்டு செல்ல குழந்தை ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை 32 நாடுகளிலிருந்து 39,000 விலங்குகளை, இது விலங்குகளை வேட்டையாடக்கூடிய நபர்கள், விலங்குகளை கடத்தி செல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய. வணக்கம். நீங்க பார்த்து வரக்கூடிய இந்த வீடியோ காட்சி, ஆயிரக்கணக்கான மக்கள் திடீர் என்று ஜியோவிற்கு எதிராக படையெடுத்ததற்கான காரணம் என்ன? ஜியோவிற்கு எதிராக போராடக்கூடிய அந்த அவசியம் என்ன? மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோஹ்லாப்பூர் என்கிற இடத்தில் இந்த போராட்டம் துவங்கப்பட்டது. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் பாய்காட் ஜியோ என்கிற அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இதே ஹேஷ்டாகுடன் இன்னொரு ஹேஷ்டாக், பிரிங் பேக் மாதவி. யார் இந்த மாதவி? ஒரு 36 வயதான பெண் யானை. ஒரு யானைக்காக இந்த கூட்டம், இந்த மக்களுடைய அந்த அன்பு, இந்த மக்களுடைய அந்த ஏக்கத்தை நீங்க பார்த்து வருகிறீர்கள். கோஹ்லாப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய நந்தினி என்கிற கிராமம். 3 வயது இருக்கும்போது இந்த யானையை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜெயின் மட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை இந்த யானை அந்த கிராமத்துடைய செல்ல குழந்தையாக வாழத் தொடங்கியது. எங்க போனாலும், எந்த கடைக்கு போனாலும் யாருமே எந்த விதமான மறுப்பும் தெரிவிப்பதல்ல. இந்த யானையை தன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை போன்று அவர்கள் வளர்த்து வந்திருக்கிறார்கள், பார்த்து வந்திருக்கிறார்கள். தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், அல்ல எந்த பண்டிகையாக இருந்தால் கூட இந்த யானை இல்லாமல் அந்த கிராமத்தில் எந்த விழாவும் கொண்டாடப்படுவதல்ல. திடீர் என்று இந்த கிராம மக்களுக்கு கிடைத்தது ஒரு நோட்டீஸ். இந்த யானையை நீங்க சரியாக பார்ப்பதல்ல, இந்த யானைக்கு சரியான பராமரிப்பு கிடைக்காத காரணத்தால் இதை நீங்க எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். இந்த கடிதம் வந்தது வந்தாரா என்கிற ஒரு பிரைவேட் ஜூ வழியாக. ஏன் நான் ஜூ என்று கூறுகிறேன்? இந்த வந்தாரா என்கிற ரீஹாபிலிட்டைசேஷன் சென்டர், அதாவது அடிபட்டு கிடக்கக்கூடிய மிருகங்களை காப்பாற்றி வந்தாரா என்கிற இந்த இடத்தில் பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களாம். யார் இந்த நபர்கள்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த அனந்த் அம்பானியோடைய பிரெயின் சைல்டு தான் இந்த இடம். கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய வந்தாரா, இதில் இருக்கக்கூடிய பல மர்மமான கேள்விகளுக்கான விடயத்தை தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். அந்த கடிதம் பெற்ற பின்பு கிராம மக்கள், ஜெயின் மட்டத்தை சார்ந்த நபர்கள் அதை எதிர்த்திருக்கிறார்கள். எங்களால் இந்த யானையை கொடுக்கலாம் முடியாது, எதற்காக நாங்கள் கொடுக்கிறோம் என்கிற அந்த எதிர்குரல் ஒலித்திருக்கிறது. இதற்கு பின்பு என்ன? கார்ப்பரேட்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய பீட்டா என்கிற ஆர்கனைசேஷன் களத்தில் குதித்திருக்கிறார்கள். இங்கே ஜல்லிக்கட்டை முடக்க பார்த்த அதே ஆர்கனைசேஷன் பீட்டா. வெள்ளையர்களுக்கு அல்ல பணக்காரர்களுக்கு பணம் பார்க்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன். பல செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பீட்டா ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்வை நடத்தினார்களாம். 36 வருடங்களாக அந்த யானையை செல்லமாக வளர்த்து வந்த அந்த கிராம மக்கள் சரியாக பார்க்கவில்லை. இந்த யானைக்கு பல நோய்கள் வந்துவிட்டது, ஆர்த்ரோடைட்டிஸ் வந்துவிட்டது, ஹார்ட் வீக் ஆகிவிட்டது, யானை வெயிட் போட்டு விட்டது, கால்களை பாருங்கள், கால் நகத்தை கூட இவர்கள் வெட்டவில்லை. இதே பீட்டா என்கிற ஆர்கனைசேஷன் இன்னொரு விஷயத்தை மறைத்து விட்டது. என்ன? யானைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞாபக சக்தி. யானைகள் ஒரு முறை ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டால் அதை வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டார்கள். இங்கே ஒரு யானை 33 வருடங்களாக இதை கிராமத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோடும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு நபருடைய முகம் அந்த யானைக்கு அத்துப்படி. அந்த யானை எதுவுமே மறக்காது. யானை ஆட்களுடன் வாழ்ந்து வந்த அந்த அந்த அனுபவம், யானையை கண்ணை கட்டி காட்டில் இறக்கிவிட்ட அந்த கதை இன்னைக்கு உண்மையாகிவிட்டது. இப்போ வந்தாரா எப்படி உள்ள வந்தார்கள் அதையும் நீங்க பாருங்கள். பீட்டா இந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டதற்கு பின்பு
ஹைகோர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அங்கே போய் ஒரு வழக்கு போடுறார்கள். இந்த மாதிரி இந்த யானையை இந்த கிராம மக்கள் கொடுமைப்படுத்துகிறாங்க, யானையுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது, உடனாக எங்களிடம் இதை ஒப்படைத்து விடுங்கள். ஹைகோர்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அவர்கள் கேட்டபடி அந்த உத்தரவையும் கொடுத்து விட்டார்கள். இந்த மாதிரி நீங்களே இந்த யானையை ஒரு நல்ல இடத்திற்கு எடுத்து சென்று பாதுகாப்பு. மறுபடி இந்த கிராம மக்களிடம் இன்னொரு நோட்டீஸ் போகுது, இத்தனாம் தேதி இந்த யானையை ஒப்படைத்து விடுங்கள் என்று. கிராம மக்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார்கள். எங்களுடைய வீட்டு குழந்தை, இதையெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டும் பீட்டா கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை நம்பி இந்த மக்களுடைய எந்த வார்த்தையும் நம்பாமல் பீட்டாவிடம் அந்த யானையை ஒப்படைக்கும்படி ஒரு உத்தரவை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பு என்ன? ஜூலை 31ஆம் தேதி இந்த யானையை கொடுக்கணும். யாரிடம் கொடுக்கிறார்கள்? வந்தாராவுடைய ஆம்புலன்ஸ் வருகிறது. அதே அனந்த் அம்பானியுடைய வந்தாரா. அந்த ஆம்புலன்ஸை பார்த்தவுடன் மக்கள் கோபத்தில் அந்த வந்தாரா ஆம்புலன்ஸ் மீது கற்கள் எல்லாம் எரிஞ்சிருக்கிறார்கள். ஆனால் 4 புறமும் பாதுகாப்பு, போலீசார்கள் பாதுகாப்புடன் அந்த யானையை கூட்டிச் செல்வதற்காக வந்து விட்டார்கள். கோர்ட் உத்தரவு கையில் இருக்கு. மக்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த யானையை சோடிச்சிருக்கிறார்கள். அந்த யானையுடைய படங்கள் எல்லாம் இங்கே பார்க்கலாம். அப்படியே அலங்கரித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட நபர்கள் கண்ணீர் விட்டுக்கொண்டு அந்த ரோட்டில் இறங்கி அந்த யானையை பயணம் அனுப்பிய அந்த காட்சிகளை நீங்க பாருங்கள். எத்தனையோ பெண்கள், எத்தனையோ குழந்தைகள், அந்த ஜெயன் மட்டத்தில் இருக்கக்கூடிய பல நபர்கள் கதறி அழுத அந்த காட்சிகளையும் சோசியல் மீடியா எடுத்து காட்டியது. ஆனால் இதை பற்றி யாருமே பேசவில்லை. யானையை அனுப்பியதற்கு பின்பு அடுத்த போராட்டம் தொடங்கியது. எந்த ஜியோ எங்களுடைய யானையை பறித்தார்களோ அந்த ஜியோவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து நபர்களுமே தன்னுடைய போனில் இருந்த சிம் கார்டை தூக்கி வீசினார்கள், வேறொரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மாற்றினார்கள். இதுல ஒரு வியாபாரி, அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய வியாபாரி, யாரெல்லாம் இந்த ஜியோவை தூக்கி வீசுகிறார்களோ அவர்களுக்கு யானை படம் போட்ட ஒரு கப், ஒரு மக் இலவசம். அவர்கள் ஜியோவை எதிர்த்தது அந்த மக்கிற்காகவோ அல்ல யாரோ பணம் கொடுக்கிறாது, அப்படி அல்ல, அந்த இமோஷன். இந்த விஷயம் கோலாப்பூர்ல மட்டும் நிற்கவில்லை. கோலாப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள், சாங்கலி, சதாரா, சோலாப்பூர், ஸ்டேட்டை தாண்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல கிராமங்களும் இந்த போராட்டத்தில் குதித்து விட்டார்கள். இப்போ இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய உருவத்தை எடுத்துவிட்டது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா பார்டர்ல இருக்கக்கூடிய பல கிராமங்கள் பாய்காட் ஜியோ என்கிற இந்த விஷயத்தில் இறங்கிவிட்டார்கள். அந்த காட்சிகளை தான் நீங்க தொடக்கத்தில் பார்த்தீர்கள். இப்போ ஒரு கார்ப்பரேட்டை காப்பாற்றணும் இல்லையா? அப்போ அரசியல்வாதியும் குதிக்கிறார். யார் இந்த அரசியல்வாதி? மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னவிஸ். மை ஃப்ரெண்ட் அம்பானி, அவரை காப்பாற்றணும். நாங்க இந்த யானையை கொண்டு வருவதற்கான அனைத்து வேலையுமே பார்ப்போம். அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையில நடந்திருக்கு. அனந்த் அம்பானி, ஒரு கோடீஸ்வரனுடைய ஈகோவை நீங்க ஹர்ட் செய்கிறீர்கள். எப்படி என் கையில வந்து அந்த யானையை நான் விட்டுவிட முடியும்? அனந்த் அம்பானி, நான் கொடுக்கறதுக்கு ரெடி, ஆனால் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து இன்னொரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, அப்போ நான் கொடுக்குறேன். இப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. மக்கள் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். மக்களுடைய இந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு அமைதி போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். எந்த விதமான வயலன்ஸும் கிடையாது. ரோட்டில் அமைதியாக நடந்து சென்று தன்னுடைய எதிர்ப்பை எடுத்து காட்டி வருகிறார்கள். இப்போ வந்தாராவுடைய ஒரு சில உண்மைகளையும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். வந்தாரா 3500 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஜாம்நகர் ரிஃபைனரி காம்ப்ளெக்ஸ், குஜராத். ஏற்கனவே ஜாம்நகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொல்யூட்டட் ஏரியா என்னவென்றால் அந்த இடம்தான். அந்த இடத்தில் ஒரு புதிதாக இவர்கள் கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் செய்வதற்காக ஒரு திட்டத்தை போட்டு அங்க இந்த காட்டை அமைத்திருக்கிறார்கள், ஒரு ஆர்டிபிஷியல் காடு. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல, எத்தனையோ வாட்டர் பாடிஸ் இருக்கிறது, எத்தனையோ லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கிறது. இதை வைத்து எந்த விதமாக இவர்கள் பணம் பார்ப்பார்கள், அதையும் நீங்க பாருங்கள். இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மிருகங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுல 250க்கும் மேற்பட்ட யானைகள், 300 லார்ஜ் கேட்ஸ், அதாவது லெப்பர்ட், டைகர், லயன், ஜாகுவார் போன்ற மிகப்பெரிய கேட்ஸ்கள், 3000க்கும் மேற்பட்ட ஹெர்போவரியஸ் டியர், அதாவது மான்கள், 1200 ரெப்டைல்ஸ், crocodile, nail crocodile, semen crocodile, இது போன்ற crocodile. இதை தாண்டி 3500க்கும் மேற்பட்ட பறவை வகைகள், 229 leopard, 76 hybrid lion, 71 tiger, 225 African tortoise. இது எல்லாமே இந்த இடத்தில் இருக்கிறது. இதை தாண்டி சிம்பாஞ்சி, ஒரங்கோட்டான், கொமாண்டோ டிராகன், இது போன்ற பல மிருகங்கள். கடந்த 4 வருடத்தில்
3889 பறவை வகைகள், 134 ஸ்பீஷீஸ் சார்ந்த மற்ற மிருகங்கள், 3500க்கும் மேற்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் மிருகங்கள், 80 ஃபுல் டைம் வைல்ட் லைஃப் அனிமல் டாக்டர்ஸ், வெட்டரியன்ஸ் அங்கே இருக்கிறார்கள். 3500க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த வந்தாராவை கவனிப்பதற்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திற்கான இன்னொரு உண்மை நீங்கள் பார்த்துருங்களேன், இவர்கள் அட்வர்டைஸ் செய்வது என்ன, நாங்கள் ரீஹாபிலிட்டைஸ் செய்கிறோம், ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் வெறும் 650 ஏக்கரில் இந்த காடு அமைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடம் அனைத்துமே அவர்களுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்களுக்காக ஒதுக்கியுள்ளார்கள். 2020ஆம் ஆண்டு இதே நாட்டு அரசாங்கம், மோடி அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். அதாவது கார்பன் கிரெடிட் என்கிற திட்டம். எந்த ஃபேக்டரி, எந்த இண்டஸ்ட்ரி அதிகமாக பொல்யூஷனை உருவாக்குகிறார்களோ அவர்கள் இந்த கார்பன் கிரெடிட்டை வாங்கணுமாம். கார்பன் கிரெடிட் படி இந்த மரங்களை நாங்கள் வளர்க்கிறோம், இவ்வளோ நாங்கள் பொல்யூஷனை செய்தோம் என்றால் இந்த இடங்களில் நாங்கள் பணம் கொடுத்து அந்த கார்பன் எமிஷனுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்குகிறோம். அதில் யார் கொடுப்பார்? வந்தாரா போன்ற ப்ரைவேட் பிளேயர். ஏன்னா அங்கே ஏற்கனவே மரம் இருக்குது, ஏற்கனவே வாட்டர் பாடிஸ் இருக்குது. அங்கேருந்து கார்பன் கிரெடிட் வாங்கி அரசாங்கத்திடம் அது ஒரு விதமான டேக்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு வரி. அதற்காக இந்த திட்டம் போடப்படுகிறது. இது மட்டுமல்ல, இங்கே ப்ரீடிங் நடக்குமா? ப்ரீடிங் அதாவது இன்னும் ப்ரீட் செய்து அதை எங்கே நீங்கள் செலுத்த போகிறீர்கள்? இவர்களுடைய பயோஜெனட்டிக் சாம்பிள்ஸ் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்க போகும். மெடிக்கல் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஜெனட்டிக் சாம்பிள்ஸ் மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு தங்கம், வைரம் போன்று அதெல்லாமே இவர்கள் இந்த இடத்தில் செய்ய போகிறார்கள். நீங்கள் ஈகோ டூரிசத்தை வளர்க்க போகிறார்கள். இந்த இடத்தில் கார்ப்பரேட் பிராண்டிங் நடக்கும். ஏற்கனவே வந்தாரா ஹோட்டல் திறந்து விட்டார். அப்போ எந்த காட்டை நாங்கள் மிருகங்களை காப்பாற்றுவதற்காக செய்கிறோம் என்று கூறுகிறீர்களோ அந்த இடத்தில் எதற்காக டூரிசமும் இவர்கள் திறந்திருக்கிறார்கள். இது எல்லாமே இந்த இடத்தில் ஒவ்வொன்றாக இன்ட்ரடியூஸ் செய்யப்படுகிறது. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் லோன் போட்டு ஐஃபோன் வாங்கக்கூடிய அந்த ஆசையில் இருக்கும்போது இன்னொரு பணக்கார வீட்டு செல்ல குழந்தை ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை உங்களுக்கு முன்பு செய்து வருகிறான். ஆனால் அதை பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. ஏன்னா உங்களுடைய இஎம்ஐ கட்டுவதிலே உங்களுடைய ஒரு வருடம் போயிடும். அந்த ஒரு வருடத்தில் அந்த நபர் கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்து விடுவார். இந்த இடத்தில் அந்த கிராம மக்களுடைய இமோஷன்ஸ், கிராம மக்களுடைய அந்த அன்பு, அந்த யானையுடைய அந்த படத்தை நான் கொஞ்சம் ஜூம் செய்து காட்டுகிறேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். யானையும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தது கூட்டி செல்லும் போது. இப்போ இந்த கார்ப்பரேட் நபர், எங்கள் போன்ற நபர்கள் இதை பேசும்போது எங்களுக்கு டெஃபமேஷன் கேசஸ் எல்லாம் போடப்படுகிறது. கோர்ட்டுக்கு போய் யாரெல்லாம் வந்தாராவை பற்றியோ இல்லை மாதுரி என்கிற இந்த யானையை பற்றியோ, மாதுரி செல்லமாக கூப்பிடுவார்கள், மகாதேவி தான் இந்த யானையுடைய பெயர், மாதுரியை பற்றியோ மகாதேவியை பற்றியோ யாரெல்லாம் வீடியோக்கள் போடுகிறார்களோ அந்த வீடியோவை நீக்குங்கள். வந்தாராவை பற்றி இந்த உண்மையெல்லாம் சொல்லும்போது எங்கள் மீது வழக்குகள் பாய தொடங்கிவிட்டது. அப்போ எந்த விதத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பணபலத்தை வைத்து எந்த விதமான எமோஷனும் இல்லாமல் தன்னுடைய லாபத்திற்காக வேலை பார்த்து வருகிறார்கள். ஒரு யானை 33 வருடங்கள் வரை ஒரு கிராமத்தில் வசித்து வந்திருக்கிறது. அந்த யானையுடைய மெமரி பவர் எந்த அளவில் இருந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு அந்த காட்டில் அந்த யானை ஏங்கி கொண்டிருக்கிறதா அல்ல சந்தோஷமாக இருக்கிறதா என்று கூட யாருக்குமே தெரியாது. பீட்டாவை சார்ந்த நபர்கள், வந்தாராவை சார்ந்த நபர்கள் இந்த யானைக்கு பாருங்க இவ்வளோ கஷ்டத்தில், இவ்வளோ துயரத்தில் இருந்திருக்குது, நாங்கள் பாதுகாத்து வருகிறோம், மெடிக்கல் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறது. அதற்கு அரசாங்கத்துடன் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கிறது. இதே இடத்துல நீங்கள் பாருங்கள், வந்தாராவுடைய இன்னொரு கொடூரமான சைடை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எப்படி அரசாங்கம் வந்தாராவிற்கு உதவி வருகிறார்கள் என்று. அசாமில் இருக்கக்கூடிய குவாஹாட்டி ஜூ, அங்கிருந்து 2 பிளாக் பேந்தர்ஸ்களை 2021ஆம் ஆண்டு டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள். எங்க? ஒரு பிரைவேட் பணக்கார நபருடைய பிரைவேட் பார்க் வந்தாராவிற்கு. எதற்காக? கவர்மெண்ட் ஜூவில் இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் அதை பாதுகாக்க முடியவில்லையா? பிரைவேட் பிளேயர். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா 51
மிருகங்களை கால்கட்டா ஜூவிலிருந்து வந்தாராவிற்கு ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். 101 லெப்பர்ட்ஸ்களை குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜூனாகட் ஜூவிலிருந்து ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். நைனிதாலில் இருக்கக்கூடிய உத்தராகண்ட் அங்கிருந்து 2 டைகர்ஸ்களை ஷிஃப்ட் செய்திருக்கிறார்கள். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா மற்ற ஜூக்களிலிருந்து 160 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதில் ஒரு 40க்கும் மேற்பட்ட அனிமல்ஸ்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய அலிகேஷனை நீங்கள் பார்த்தீர்கள்னா 32 நாடுகளிலிருந்து 39,000 விலங்குகளை இம்போர்ட் செய்திருக்கிறது வந்தாரா. இது விலங்குகளை வேட்டையாடக்கூடிய நபர்கள் அல்ல விலங்குகளை கடத்தி செல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தாரா திறந்திருக்கிறது. இது எல்லாமே மிக ஆழமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். வந்தாரா எப்படி இந்த அளவில் ஓப்பனாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்களை செய்து வருகிறார்கள் என்கிற அந்த கேள்வியும் அவர்கள் கேட்டு வருகிறார்கள். இது இல்லீகலா லீகலா என்கிற விஷயத்தை இந்த நாட்டு அரசாங்கம் ஆய்வு செய்து வெளிக்காட்டுவார்களா, அல்ல வந்தாராவுக்கு எதிராக எழும்பக்கூடிய இந்த குரல் அந்த யானையை திருப்பி அனுப்பிவிடுவார்களா? ஒரு பணக்காரருடைய ஈகோ ஹர்ட் ஆகும்போது அந்த யானையை தன்னுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு அந்த யானையை கொடுக்க மறுத்து வருகிறது வந்தாரா. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.